கடந்த அமர்வில் RS flip-flop IC74LS279 மற்றும் D flip-flop IC74LS379 ஐ பயன்படுத்தி ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நாம் விவாதித்தோம். இந்த அமர்வில் JK flip-flop IC7476 ஐ பயன்படுத்தி ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை எவ்வாறு உருவாக்குவது என்பது பற்றி விவாதிக்க போகிறோம். JK flip-flop IC74LS76 ஐ பயன்படுத்தி ஷிஃப்ட் ரெஜிஸ்டரின் கட்டுமானம். இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் சர்க்யூட்டுக்கு இரண்டு IC74LS76 மற்றும் IC74LS04 தேவை. IC74LS76 மற்றும் IC74LS04 ஆகிய இரண்டிலும் அச்சிடப்பட்ட குறியீட்டு எண்ணை மேக்னிஃபையிங் லென்ஸை பயன்படுத்தி அடையாளம் காணவும். ஐசியின் பின் ஒன்றை கண்டறியவும். பின் ஒன்றை குறிக்க அது ஒரு ஸ்மால் நாட்ச் அல்லது டாட்டை கொண்டிருக்கலாம். டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட்டில் உள்ள பிரெட் போர்டில் ஐசியை மெதுவாக செருகவும். ஒவ்வொரு பின்னும் தனித்தனி துளைக்குள் செல்வதை உறுதி செய்யவும். பின்களை வளைக்காமல் அல்லது துளைகளுக்குள் கட்டாயப்படுத்தாமல் கவனமாக இருங்கள். IC74LS76 இன் பின்கள் 5 மற்றும் 13 ஐ முறையே +5 வோல்ட் பவர் சப்ளை மற்றும் கிரவுண்டுடன் இணைக்கவும். ஜம்பர் வயர்களை பயன்படுத்தி ஐசிக்கள் இரண்டையும் ஒன்றோடொன்று இணைக்கவும். IC74LS04 இன் பின்கள் 7 மற்றும் 14 ஐ முறையே கிரவுண்ட் மற்றும் +5 வோல்ட் பவர் சப்ளையுடன் இணைக்கவும். இரண்டு ஐசிக்கள் 74LS76 இன் உள்ள பின்கள் 1 மற்றும் 6 ஐ கிளாக் இன்புட்டுடன் இணைக்கவும். இதேபோல் ப்ரீசெட் இன்புட்டிற்கு IC74LS76 இரண்டிலும் பின் 2 ஐ இணைக்கவும். சீரியல் டேட்டா இன்புட்டை IC74LS76 இல் பின் 4 மற்றும் IC74LS04 இல் பின் 1 உடன் இணைக்கவும். IC74LS04 இல் பின் 2 ஐ IC74LS76 இல் உள்ள பின் 16 உடன் இணைக்கவும். முதல் IC74LS76 இல் பின்கள் 15 மற்றும் 9, 14 மற்றும் 12 ஐ இணைக்கவும். முதல் ஐசியின் பின்கள் 11 மற்றும் 10 ஐ முறையே இரண்டாவது IC74LS76 இல் பின்கள் 4 மற்றும் 16 உடன் இணைக்கவும். இரண்டாவது IC74LS76 இல் பின்கள் 15 மற்றும் 9, 14 மற்றும் 12 ஐ இணைக்கவும். சர்க்யூட் டயகிராமில் காட்டப்பட்டுள்ளபடி இரண்டு 74LS76 ஐசிகளின் பின்கள் 11 மற்றும் 15 ஐ 4 அவுட்புட் எல்இடிகளுடன் QA, QB, QC மற்றும் QD என இணைக்கவும். கிளியர் இன்புட்டிற்கு இரண்டு 74LS76 ஐசிகளின் பின் 3 மற்றும் 8 ஐ இன்புட் டாகல் சுவிட்சுடன் இணைக்கவும். +5 வோல்ட் DC பவர் சப்ளையை ஸ்விட்ச் ஆன் செய்யவும். 5 வோல்ட் நிலையில் டாகல் சுவிட்ச் லாஜிக் 1 மற்றும் 0 வோல்ட் நிலையில் லாஜிக் 0 ஆகும். கிளியர் இன்புட் CRக்கு லாஜிக் 0 ஐ பயன்படுத்தவும். QA, QB, QC மற்றும் QD எல்இடிகளின் நிலையை கவனித்து ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்களின் அட்டவணையில் முடிவுகளை பதிவு செய்யவும். கிளியர் இன்புட் CRக்கு லாஜிக் 1 ஐ பயன்படுத்தவும். சர்க்யூட்டுக்கு சீரியல் அல்லது டேட்டா இன்புட்டை பயன்படுத்தவும். SIPO ரெஜிஸ்டரில் ஒரு நேரத்தில் ஒரு பிட்டை ஸ்டெப்புகளில் சீரியல் இன்புட்டாக 1001 விண்ணப்பிக்கவும். கிளாக் இன்புட்டில் ஒரு கிளாக் பல்ஸை கொடுத்து QA, QB, QC மற்றும் QD ஆகிய எல்இடிகளின் நிலையை கவனித்து அவுட்புட் லாஜிக் லெவல்களை பதிவு செய்யவும். சீரியல் இன்புட் 1, கிளாக் பல்ஸ் 1, அவுட்புட் 1000. சீரியல் இன்புட் 0, கிளாக் பல்ஸ் 2,
output 0 1 0 0. Serial input 0, clock pulse 3, output 0 0 1 0. Serial input 1, clock pulse 4, output 1 0 0 1. எனவே JK ஃபிளிப்-ஃப்ளாப் IC74LS76 பயன்படுத்தி ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை உருவாக்கியுள்ளோம் மற்றும் அதன் செயல்பாட்டை ட்ரூத் டேபிளுடன் சரிபார்த்துள்ளோம். இப்போது RS ஃபிளிப்-ஃப்ளாப், D ஃபிளிப்-ஃப்ளாப் மற்றும் JK ஃபிளிப்-ஃப்ளாப் ஆகியவற்றை பயன்படுத்தி ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை உருவாக்கி அவற்றின் முடிவுகளை சரிபார்க்க உங்களால் முடியும் என்று நம்புகிறேன். RS, D, JK ஃபிளிப்-ஃப்ளாப்பை பயன்படுத்தி ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் முடிவை சரிபார்ப்பது எப்படி என்பதை குறித்து இந்த அமர்வு இது நிறைவு செய்கிறது. நன்றி.